டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க கேப்டன் மில்லர் இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஜனவரி 12 இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு இடையில நம்ம இந்த படத்தை திரையில பார்க்க போறோம். கண்டிப்பா நம்ம வெயிட் பண்றதுக்கு ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம படத்தோடைய கடைசி 30 நிமிடம் ரொம்பவே பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்களாமா. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி ஒரு அனுபவம், ஒரு கூஸ்பம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஷாட்மே ரொம்பவே மெனக்கட்டு புதுமையா நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணி அந்த படத்துல அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்களாமா. கண்டிப்பா அது ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் டே ஷோ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆனா பெங்களூர்ல 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே எல்லாரும் பார்த்து முடிச்சு ரிப்போர்ட் எல்லாமே வெளிவந்துடும். ஆனா இப்போதைக்கு இன்சைட் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இண்டஸ்ட்ரி டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லா இருக்கு, கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ கண்டிப்பா இந்த திரைப்படம் நம்ம தனுஷ் அவருடைய கெரியர்லயே மிகப்பெரிய வெற்றி பெற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா டிக்கெட் புக்கிங் என்னதான் ஓபன் ஆயிருந்தாலும் பெரிய ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் ஏமாற்றமா தான் இருக்கு. சென்னையா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயுமே இந்த படத்துக்கு டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்ணியிருக்காங்களே தவிர ஹவுஸ்ஃபுல் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஏன்னு தெரியல. மேபி இந்த படத்துக்கு பெரிய அவங்க ப்ரொமோட் பண்ணல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா இருந்தாலும் ஒரு ட்ரைலர் வெளிவந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா இருந்தாலும் டிக்கெட் புக்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மோசமா இருக்கு. படம் வெளிவந்து என்ன மாதிரி ஹிட் ஆக போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோடைய சென்சார் கட்ல இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ்ல 4 நிமிஷத்தை கட் பண்ணி தூக்கியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது ஒரே சீன் 4 நிமிஷம் அவங்க அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அந்த சீன் எந்த ஒரு கட்டுமே இல்லாம ஓசிஸ்ல இப்போதைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அங்க அந்த மாதிரி கொண்டு வராங்கன்னா மேபி நம்ம பேசிக்கிட்டு இருக்க அந்த ஓடிடில இந்த படம் வரும்போது கண்டிப்பா அன்சென்சார்ல வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு PG-15 கொடுத்துருக்காங்களாமா. அதாவது 15 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த படத்தை பார்க்கணும். 15 வயசு கீழே இருக்கிறவங்க பேரண்ட்ஸோடைய கைடன்ஸோட இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம அந்த 4 நிமிஷம் சீன் என்ன பார்க்க முடியாது. மேபி அங்க இருக்கிற தனுஷ் ரசிகர்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி இங்க கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒருவேளை அப்படிலாம் வரல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கான அப்டேட்லாம் கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுவோம்.